ஒரு தவறு விட்ட பிள்ளை, அதாவது ஏற்கனவே தவறு விட்டு அதனால் பலவிதமான சோதனைகளை அனுபவித்து பல வருடங்களாக அதிலிருந்து மீள முடியாத ஒரு துயரிலே இருக்கிற நேரத்தில் அதே போன்ற இன்னொரு சூழல் மறுபடி உருவாகினால் தந்தையுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதை ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? இப்போ ஒரு சூழல் நடந்துட்டு அந்த சூழல் நடந்து அந்த சொல்லப்போனால் சின்ன 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 பிள்ளைகளுடைய அந்த இன்சிடென்ட் அல்ல, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒரு பிள்ளை காணாமல் போயிருக்குது. அந்த பிள்ளை எங்கே இருக்கிறது, எப்படி வளர்கிறது, இறந்துதா உயிரோடு இருக்குதா என்ற எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. செய்தது சகோதரர்கள் இதை தெரியாமல் நடந்துட்டுன்றாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் இதில் ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் ஒன்று இருந்திருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதில் கொலை நடக்கலை, கொலை நடந்ததாக என்ன அவங்க சொல்கிறாங்க. என்னடா கொள்கின்ற அளவுக்கு இவங்க போயிருக்க மாட்டாங்க என்கின்ற சூழ்நிலையும் அங்கே என்ன செய்து இருக்குது. ஆனால் இதனால் அதாவது மீளா துயரத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்துட்டுக்கிறான். இப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் நாம் ஏற்கனவே சொன்னது போல் வறுமை, பஞ்சம் இது போன்றவைகள் ஏற்படுகிற நேரத்தில் அவர்கள் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்யுது அவர்களுக்கு வருகிறது. அப்போ அவங்க தான் என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. தந்தை பார்வையற்றவராக அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு, வபியல்லாத் ஐநாகு வஹுவ கதீம், அதாவது இந்த துன்பம் கவலைகளால் பார்வையற்ற ஒரு நிலைமைக்கு அவர் என்ன செஞ்சிட்டார், மாறிட்டார். அப்போ தந்தையை பார்த்து கொள்கின்ற வேலையை யார் செய்கிறாங்க, அந்த பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க, உணவுகளை கொண்டு கொடுக்குறாங்க, அவங்கள பராமரிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் என்ன அவங்களுடைய பிரச்சனை என்றால் இவருடைய அளவுக்கு மீறி அந்த மஹப்பத் என்ன அவருடைய மனதுக்குள்ளே இன்னமே என்ன செய்யுது, அப்படியே வருடிக்கொண்டே இருக்குது, நெருடிக்கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அதே சிச்சுவேஷன் ஒரு தந்தைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? மறுபடி இன்னொரு சம்பவம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறுபடி சந்திக்கிறார். அது என்னன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை ஏற்படுத்துகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாரு அப்படி என்று சொன்னால், அதாவது நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சகோதரரை விட்டு வந்திருக்கிறீங்க அப்படி என்று சொல்கிறீங்க தானே, அந்த சகோதரரை கூட்டிகிட்டு வரணும் எகிப்துக்குன்றான். அந்த சகோதரரை கூட்டிகிட்டு வரணும் எகிப்துக்கு. முதலாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கப்படுற நேரத்தில் என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அதை விட பயங்கரமான சூழ்நிலை இது. தூரத்தால் இது அதிகம். ஏற்கனவே அனுபவத்தால் ஒரு வழி இங்கே என்ன செய்யுது இருக்குது. அதே மாதிரியான நேசம் பின்யாமீனுக்கும் என்ன செய்யுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அழைத்து வருமாறு சொல்றது என்பது தந்தைக்கு என்ன மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுத்தும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிந்தனையற்றவராக இருக்க சான்ஸ் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அறிவில்லாதவராக இருக்க ஒரு சந்தர்ப்பம் உண்டு இல்லை. என்னைய இந்த மாதிரி செஞ்சவங்க பின்யாமீனை இதை செய்ய மாட்டாங்க அப்படி என்கின்ற ஒரு விளக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன இல்லாமல் இருக்க சான்ஸ் இல்லை. என்னை எப்படி கொள்ள திட்டமிட்டாங்களோ அது போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யலாம், அது போன்ற வேலை இவர்கள் பின்யாமீனுக்கும் அதே போன்ற ஒரு வேலை செய்து விடலாம் என்ற எண்ணம் என்ன செய்யணும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் என்ன செய்யணும், அதில் வர வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. இருந்தும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சகோதரரை அழைச்சி வருமாறு சொல்கிறாருண்டா அந்த சகோதரர்கள் முழுமையான ஒரு துரோகிகளாக மட்டும், எதிரிகளாக மட்டும், அநியாயக்காரர்களாக மட்டும் இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தை அவங்க என்ன சொல்லியிருக்க சான்ஸ் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்க சான்ஸ் இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பகுதியை விடுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது நேசமான ஒரு சகோதரரை இந்த மெத்தடில் கூட்டிட்டு வாங்க, அதை எங்கிருந்து கூட்டிட்டு வரணும், சிரியாவில் இருந்து. இப்போ வாப்பாவுடைய உள்ளம் எப்படியெல்லாம் அந்த இடத்துல பதறும் என்கின்ற அந்த ஒரு எண்ணப்பாடு உண்டு இல்லாமல் இருக்கிறதற்கும் என்ன எந்த விதமான சந்தர்ப்பமும் சான்ஸும் இதில் இல்லை என்பது நம்ம என்ன செய்யணும், இதில் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த இடம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான இடம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரியாமல் இருக்கவும் வாய்ப்பில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனோநிலை எப்படி இருக்கும் இந்த இடத்துல. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமாக ஒரு திருப்பி அடுத்த புள்ளே நம்ம அழைத்து கொடுக்க போகிறோமே என்ற அவனுடைய உள்ளத்திலேயும் ஒரு பதட்டம் இருக்கும் என்பதையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். இருந்தும் இப்படி ஒன்று நடக்குது அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் என்ன என்ற சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, அநியாயம் செய்தார்கள் உண்மை, இப்படி ஒரு துரோகம் செஞ்சுட்டு போனாங்க உண்மை. ஆனால் என்ன செய்யலை, கொலை செய்யலை, என்னை மற்ற வேலைகள் செய்யலை என்றால் அந்த கெட்டவர்களாக அவர்கள் இருந்தும், கெட்ட செயலை எவ்வளோ துரோகமான ஒரு செயல்கள் செய்தும் அவர்கள் அந்த கெட்ட செயலை செய்வதற்கு போராடிய போராட்டம்,
அதில் வந்து என்ன செய்வோம் என்று டிஸ்கஸ் பண்ணினது, இவைகள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன அது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற பொழுது இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இவங்க எப்படி நடந்து கொள்வாங்க என்ற ஒரு முன்னறிவு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிச்சயமாக என்ன செய்யும், அதில் இருக்கும். அதே போல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஒரு திறமையாக அறிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்பது அவருடைய சிறை சம்பவங்கள், அவர் அமைச்சராகிற சம்பவங்கள், அந்த பெண்களை விசாரிக்க சொல்கிற சம்பவங்கள் மூலமெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், அதில் தெரிந்து கொள்ளலாம். கனவு கூட என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பிந்திய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கனவுல அறிவிக்கக்கூடிய அமைப்பிலான அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட என்ன செஞ்சான், அறிவுகளை கொடுத்துருந்தான். ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து என்ன இந்த புள்ளையை அனுப்பினா தான் அடுத்த முறை நம்ம போனால் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் என்று என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, இப்போ கேட்குறதுக்கு அவங்க மிச்சம் கூச்சப்பட்டு தான் கேட்குறாங்க, தயக்கத்தோடு கேட்கிறார்கள் என்பதற்கு அதில் என்ன பல வசனங்கள் இருக்குது. அப்போ அவங்க அப்படி கேட்குறாங்க. கேட்ட பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டார், இதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், قال هل آمنكم عليه إلا كما أمنتكم على أخيه من قبل. ஏற்கனவே நான் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் உங்களை எப்படி நம்பினனோ அதுபோல தானே இப்போ நான் இந்த இடத்துல நம்ப வேண்டியிருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தில் வந்து எப்படி நான் பாதுகாப்பு இல்லாமல் பாதுகாப்பான சூழ்நிலையை நம்பி உங்கள்கிட்ட ஒப்படைச்சனோ அப்படித்தான் இவரை நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. அப்படியா நான் இப்போ செய்ய வேண்டியிருக்குது. ஏற்கனவே நீங்கள் யூசுஃபை என்ன செய்யலை, பாதுகாப்பாக செய்யலை. இங்கேயும் இவ்வளோ வருஷம் கடந்தும் அப்போ நடந்த என்னன்னு எனக்கு தெரியும் என்ற ஒரு வார்த்தையை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, சொல்லலை. வஹி என்ற உண்டே இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த அற்ப சொற்ப கெஸ்ஸிங் அறிவு இருக்குதானே, கேவலமான கெஸ்ஸிங் அறிவு, இதை வச்சுட்டு பேசுகிற பேச்சுக்கள் எங்கள்கிட்ட இருக்குதானே சாதா. அப்போ இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பேச்சு பிள்ளைகளோட பேசணும். ஏன்னா நம்மளோட முழு திறமையும் காட்டுறடும் எது, பிள்ளைகள்கிட்ட தான். ஏன்னா அவனுக்கு முழு வந்து முன்மாதிரியாக இருக்கிற நம்ம என்றதுனால பிள்ளைகிட்ட தான் திறமையை காட்டுவோம். அந்த நேரத்தில் கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல வார்த்தை எப்படி இருந்துச்சு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல வார்த்தை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு இடத்துல கூட அவர் சொல்லலை ஏற்கனவே நீங்கள் கொலை செய்யத்தானே பிளான் பண்ணீங்க, ஆனால் கொலை அது என்னமோ ஓனாய் கடிச்சிட்டு போன மாதிரி என்கிட்ட காட்டினீங்க. அவ்வளவு என் அறிவை மட்டமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, நினச்சிக்கிறீங்க. அவ்வளவு நம்மளோட சிந்தனையை பற்றி அவ்வளோ கேவலமாக என்ன செஞ்சீங்க, நினச்சிக்கிறீங்க. இப்போ அடுத்த புள்ள நான் பட்டினியில் சாவனே தவிர எனக்கு இந்த புள்ளை அனுப்புகிற அளவுக்கு நான் ரோசம் கட்டவனும் இல்லை, புத்தி கட்டவனும் இல்லைன்னு 1000 கதை நம்ம என்ன செஞ்சிருப்போம், பேச்ச சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் அப்படி ஈமானோட முடிப்போம். எதோட முடிப்போம்டா, செய்கிற அத்தனை மோசமான வார்த்தையை பேசிட்டு சொல்லணும் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்றது. எப்படி அல்லாஹு தஆலா ஹஸ்புக்குன்னு வருவான், வர இயலாது. விளங்கிட்டா, சொல்ல போனால் அந்த இடத்துல சுபஹானல்லாவே இல்லை, சுபஹானி தான். அந்த மாதிரி பேச்சுக்களில் என்ன பார்க்கணும், சுபஹானி, நான் தூய்மையானவன், ஆனால் மனசு உறுத்தினோடனே சுபஹானல்லான்னு முடிச்சிடுறது, மனசை உறுத்தினோடனே சுபஹானல்லான்னு முடிச்சிடுறது. இது நிறைய தந்தைமார்கள்ட்ட மார்க்கம் பின்பற்றக்கூடிய, மார்க்கத்தை சொல்லக்கூடிய, மார்க்கத்தை விளங்கக்கூடிய, குடும்ப ரீதியாக நடைமுறைப்படுத்தக்கூடியவங்கள மார்க்க பேச்சு. மற்றவர்கள் இதில் பிழைவிட்டா கூட ஒரு அளவு மன்னிக்கலாம், அவங்க தெரியாமல் பிழை விடுறாங்க. மார்க்க ரீதியாக ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீலில் முடிக்கக்கூடிய, இன்னல் ஹம்துலில்லாஹ் ஆரம்பித்து முடிக்கக்கூடிய, இடையில புள்ள செய்தான் ஆரம்ப புள்ள இன்னல் ஹம்துலில்லாஹ் சுப்ஹானக்கல்லாஹ்னா முடியுது. சரியா, இந்த மாதிரியான வார்த்தைகளை பார்க்குறோம். ஒரு இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தண்ட பிள்ளைகளை இவ்வளவு துரோகம் செஞ்ச, இவ்வளோ அநியாயம் செஞ்சு இருந்தும் அப்படி ஒரு சுட்டி காட்டினாரான்னு பாருங்க, தண்ட அறிவுத்திறமை அங்கே காட்டினாரான்னு பாருங்க. அவர் ஏதாவது ஒரு இடத்துல அவரை பற்றி ஒன்று சொல்லி பாருண்டா, இந்த முழு சூறாலையும் ஒரு விஷயம் தான் சொல்லுவார், அல்லாஹ் எனக்கு கற்று தந்திருக்கிறான், அல்லாஹ்விட விருந்து நான் அறிந்து வைத்திருக்கிறேன், அல்லாஹு தஆலா போதுமானவன், அல்லாஹ்வை மீறி எனக்கு எதுவும் செய்யலா, அல்லாஹ் நாடினது தான் நடக்கு. இதான் பார்ப்பீங்க பிள்ளைகளுக்கு முன்னால் பேசுகிற பேச்செல்லாம். ஆனால் நம்மளும் அல்லாஹ் நாடினதெல்லாம் சொல்கிறோம். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு கட்சிக்காரர் மாதிரியான வசனம் இருக்கும். அல்லாஹு தஆலா எல்லாம் மறுமையில தெரிஞ்சிடும், அல்லாஹு தஆலா விசாரிக்கிறப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். அப்போ வச்சு அல்லாஹு தஆலா உங்கள்கிட்ட கேட்பேன் எல்லாத்தையும். அதாவது இவர் அல்லாஹ்ட பக்கத்தில் இருப்பார், மற்றவங்கள தனியாக என்ன செய்கிற விசாரிக்கிறது. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தைகளை பாருங்க. அப்படி எதுவுமே இல்லை, எனக்கு அல்லாஹ் போதுமானவன், ஆனால் களவெடுத்திப்பான். அவ என்ன சொல்கிற, அல்லாஹ் போதுமானவன், அநியாயம் செஞ்சிருப்பான், அல்லாஹ் போதுமானவன் ஏன்டா கடைசி நன்மையாக செஞ்சிருப்பார். பரல விட்டுட்டு சுண்ண தொழுதிப்பார், சுண்ண தொழுட்டு அல்லாஹ் போதுமானவன்ற மாதிரி. அது இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து இதில் எங்கே அவர் இது எப்படி முன்மாதிரி ஆகும்னு கேட்குறேன். இது எப்படி ஒரு பிள்ளைக்கு முன்மாதிரியாக வரும்? என்ற வாப்பா அவருடைய அங்க அசைவுகள், கோபங்களில், மற்ற விஷயங்களில் எப்படி இருந்தது என்பதற்கு இது பாருங்க. இத்தனையும் இது யாரு? அதாவது பல தாரங்களுடைய பிள்ளைகள், அதுவும் ஒரு மனைவியுடைய பிள்ளைகளுக்கு இடையிலே நம்ம இந்த பேச்சு பேசுகிறோம். இது பல தாரங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் அவருடைய நேர்மையான, நீதியான, சிறப்பான நடைமுறை.
இன்றைக்காவது இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிக்கிறாரா? என்னதா இருந்தாலும் அந்த முதல் மனைவியுடைய அந்த இதை பார்த்தியா, அந்த பிள்ளைய பார்த்தியா, இந்த ரெண்டாவது பிள்ளைய பார்த்தியா, அந்த இதை இந்த எந்த ஒரு வார்த்தைகளும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியை முன்மாதிரியாக சொல்கிறேன்னா நம்ம நாவல் எழுதுகிற மாதிரி இல்லையே, சரியா? நம்ம நாவல் எழுதுகிற மாதிரி. இதில் சில நிஜங்களை சொல்லவில்லை என்பது நிஜம், ஆனால் சொன்னதெல்லாம் நிஜம் என்று முன்னுரைக்க இந்த மாதிரியான நாவல் இல்லை. அதாவது எந்த மனிதன் நாவலை வரலாறு எழுதினாலும் சில உண்மைகளை சொல்ல இயலாது, சில உண்மைகளை சொல்ல இயலாது. சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கும், ஆனால் சில உண்மைகளை என்ன செய்யலாது, சொல்ல இல்லாமல் இருக்கும். அப்படி வரலாறு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்ல கற்பான பெண்ணாக இருந்தாருண்டா தனிப்பட்ட ரீதியாக மறைச்செல்லாம் சொல்ல மாட்டான். உண்மையாக அவனுக்கிடத்தில் கற்பான பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அவளை முன்மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கொண்டு வர சொல்லுவான். அதனால தான் இன்றைக்குள்ள மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ் தஆலா ஒரு நாள் முன்மாதிரியாக என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அந்த முன்மாதிரியாக சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல உள்ளம் தூய்மையான ஒரு நபராக இருக்க போய் தான் சொல்கிறான். அப்போ யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் ஒளிவு மறைவுலாம் அப்படி தான் இருந்துச்சு. இது பப்ளிக் ரெக்கார்டு இல்லை, யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பப்ளிக் ரெக்கார்டு இல்லை, இது குர்ஆன்ல வர்றது. அவருக்கு முன்னால் சொல்லப்பட்டு தண்ணியை அவர் ஏசி தள்ளுவார் தான். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பப்ளிக்காக சொல்கிறத மட்டும் என்ன செஞ்சுக்கிறான், சொல்லிக்கிறான் என்ற முன்மாதிரியும் இல்லை. அதையும் புரிஞ்சுக்கணும். சிலர் வரலாற்றை பார்க்குறோம், உண்மையிலே யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தான் இவரும் நடந்துக்கிறாரு அப்படின்னா அது வந்து மனுஷன் அவரை பற்றி எழுதுறது. மனுஷன் அவரை பற்றி எழுதுகிற டைமில் அவரை பற்றி உள்ள நல்ல உண்மைகள் எழுதுவான், சில உண்மைகளை எழுத மாட்டான். அப்படியும் இல்லை, அவர் இப்படி மட்டும்தான் இருந்தார், வேற மாதிரி இருக்கல, தனிப்பட்ட ரீதியாக இருக்கல, மோசமான முறையில் என்ன செய்யலை, பேசலை. இங்கே உண்ட பேசிட்டு பப்ளிக்காக உண்ட பேசிட்டு தனிப்பட்ட ரீதியாக ஒரு மோசமான ஒரு உபதேசத்தை என்ன செய்யலை, அங்கே சொல்லலை. இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அவர் கேட்குறாரு, இதுக்கு முன்னால் பாதுகாப்பு என்ற விஷயத்தை நான் உங்களை நம்பின மாதிரி அப்படியா நீங்கள் இப்பயும் நம்ப சொல்கிறீங்க அதாவது ஒரு தந்தை உணர்வை வெளிப்படுத்தாமலும் இருக்கல. அல்லாஹ் தஆலா இதை கற்பனை கதைகளை உணர்வை வெளிப்படுத்துறாரு. எப்படி நான் நம்புறது, ஏற்கனவே உங்களை நம்பினனே என்று தான் கேட்டாரே தவிர உள்ளுக்குள்ள தஃபாசீல்கள் இதன் அது செய்தாண்ட வேலை தானே, கூட்டி விடுறது குறைச்சி விடுறது, அது இல்முல் கைபோடு சம்மந்தப்பட்டது. அதில் எதையும் பேசலை, கெஸ் பண்ணி பெரும்பாலும் 90% இந்த ஒரு சகோதரர் சொல்கிறாரு, மார்க்கம் படித்த ஒரு விளக்கமாக இந்த ஒருத்தரை பற்றி அவதூறு பரவுது. அவர் சொல்கிறாரு, நெருப்பு இல்லாமல் புகை வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளை பற்றி ஒரு கெட்ட அவதூறு ஒன்று பரவுதுண்டா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்காமலாம் என்ன செய்யாது, பரவாது. இது ஒரு அறிவா, இது ஒரு பேச்சா, இதை நம்புகிறாங்க சிலவங்க. நெருப்பு இல்லாமல் புகை வராது அப்படின்னு. நெருப்பு இல்லாமல் புகை வராது தான், புகையா இது வந்து இது புகையா, இது புகையல்ல, இது வேறு சப்ஜெக்ட். அப்போது எதை கொண்டு போய் அதை நினச்சோம், நெருப்பு இல்லாமல் புகை வராது உண்மைதானே அப்படின்ட்டு. பேச்சு நெருப்பை பற்றி இல்லை, பேச்சு அவதூரை பற்றி. ஆயிஷாலாம் அவங்களுக்கு வந்ததை நெருப்பு இல்லாமல் புகை வராதுன்னு போடலாம். அப்போ நெருப்பு இல்லாமல் புகை வராதுன்னு சொல்கிற காகிதா, அதில் சஹாபாக்கள் வேறு என்ன காகிதா உலகத்தில் மாறுது ஆளுகால், அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து தவறான ஒரு யூகங்களில் வரக்கூடிய விஷயம். யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நடந்ததில் யூகங்களை அப்ளை பண்ணவில்லை. ஆனால் நிச்சயமாக உள்ள போராட்டம் இருந்திருக்கும், இல்லாமல் இருந்திருக்காது. ஒரு சாதாரண ஒரு தந்தையாக அந்த உளப்போராட்டம் கொண்டு ஒரு தந்தை உள்ளத்தில் வரத்தான் செய்யும். ஆனால் அவருடைய வெளிப்படுத்தல் அந்த குழந்தைகளோடு எப்படிப்பட்ட அழகான முறையான சிறப்பான அந்த பிள்ளைகளோடு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஆனால் உணர்வே வெளிப்படுத்துறாரு. எப்படி நான் நம்புறதுன்னு கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹு தஆலா பாதுகாப்பதில் அவனை போல சிறந்தவன் இல்லை. அல்லாஹு தஆலா பாதுகாப்பால் அவன் சிறந்தவன். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கே அவன் மிகவும் கருணையாளன், இரக்கம் உள்ளவன் என்று சொல்லி வார்த்தை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த முக்கியமான இடத்தை பாருங்க, ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமுர். என்னைக்கா பிள்ளையோட சொல்லிப்போமா, அல்லாஹ் பெரிய ஒரு ஹாஃபிதன் என்னைக்கா சொல்லிப்போமா, இன்னா நஹனு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இவ்வளோ தான் நமக்கு ஹாஃபிதில் பாடம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில், விளங்கிட்டா? ஆனால் உருது மக்கள் நிறைய சொல்லுவாங்க அல்லாஹ் ஹாஃபிஸ்ன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க அந்த ஹாஃபித் என்ற வார்த்தை. இந்த ஹாஃபித் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா தான் பாதுகாப்புக்குரியவன், ஹஃபீத். அல்லாஹு தஆலா அதாவது அத்தனை பாதுகாப்புக்கும் பொறுப்பு யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன், பாதுகாப்பவர்களிலேயே அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாப்பாளர், நீங்கள் அல்ல. நீங்கள் நம்பியே கொண்டு போனாலும் கூட பாதுகாப்புள்ள யாரு, அல்லாஹ் தான் சிறந்தவன். வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகவும் கருணையாளர் என்று சொல்லி முடிக்கிறார். தண்ட பெருமை சுபஹானி எங்கேயும் இல்லை. இதில் தண்ட பெருமை தண்ட தூய்மை எதுவுமே என்ன செய்யலை, இதில் வரலைன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்.